ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லதா கிச்சன். இன்னைக்கு சப்பாத்தி, சக்கரவள்ளி கிழங்கு சப்பாத்தி. கோதுமை மாவு ஒரு 2 கப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் லைட்டாக பெருங்காயம் போட்டுக்கணும். அடுத்தது சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்சு பவுடர் பண்ணி வச்சுக்கிறேன். சக்கரவள்ளி கிழங்கு போட்டு நல்லா பசஞ்சு சாஃப்டாக பசஞ்சுக்கணும். சப்பாத்தி மாவு நல்லா சாஃப்டாக பசஞ்சுட்டேன். சக்கரவள்ளி சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. திரட்டி வச்சுக்கிறேன். இப்போ போட்டு சாப்பிட கூட காமிக்கிறேன். சக்கரவள்ளி சப்பாத்தி ரெடி. ராஜ்மா குருமா ரெடி. இது செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இது சுகருக்கு, அல்சருக்குலாம் நல்லது. செஞ்சு நீங்களும் சாப்பிட்டு ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.